இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இப்போ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எல்லா விதமான ஃபைல்ஸையும் நாம் இம்போர்ட் பண்ண முடியாது. அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போது நியூ ப்ராஜெக்ட் Ctrl+Alt+N அழுத்தலாம். இப்போ இந்த மாதிரி நியூ கம்போசிஷன் Ctrl+N கொடுக்குறோம். இப்போ இதுக்கான கம்போசிஷன் நேம், அதனுடைய சைஸ் கஸ்டமைஸில் 1920 and 1080. அப்புறம் கீழே ஸ்டார்டிங்ஸ் டைம் போல் இருக்குது. டியூரேஷன் 3 minutes 50 secondsக்கு வச்சுருக்கோம். காம்போசிஷன் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ ஓகே. இப்போ நம்ம ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு Ctrl+I அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் கொடுத்தும் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இம்போர்ட். இங்கே ஒரு ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எரர் சொல்லும். இந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் அடோப் மீடியா என்கோடரை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல இந்த என்கோடர் பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல ஒரு ஃபைல், எந்த ஃபைல் நம்மளுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓப்பன் பண்ண முடியலையோ அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே அந்த ஃபைல் காமிக்குது. இப்போ இங்கே பார்க்குறதுல லெஃப்ட் சைடில் குவிக் டைம் என்ன ஃபைலை சேவ் பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே குவிக் டைம்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அது என்ன ஃபைலாக சேவ் ஆகணும், அதுக்கு எந்த ரிசோர்ஸில் சேவ் ஆகணுங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே டைப் பண்ணி சேவ்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல குவிக் டைமில் வச்சு டபுள் கிளிக் கொடுங்க. மாதிரி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்த மாதிரி எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் வரும். இப்போது அப்படியே இருந்தபடியே நம்ம தேவைன்னா இந்த சேஞ்சஸில் நம்ம அப்டேஷன் காமிச்சிக்கலாம். இங்கே குவாலிட்டியை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ். இப்போ இங்கே இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய க்ரீன் பட்டனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து கன்வெர்ட்டர். இப்போ நம்ம அதை கொடுத்ததும் இங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே உங்களுக்கு அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு கீழே விஷுவலைஸ் ஆகும். ஸோ இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. டைம் பீயிங்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம அழுத்தும் போது கீழே ஏற்கனவே நமக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரீசெட்ஸை நம்ம இங்கே தேவைப்பட்டால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் செய்திருக்கக்கூடிய எஃபெக்டை ஒரு ப்ரீசெட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு. நம்ம இதை இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் அந்த ஃபைலை இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓப்பன் ஆகுது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணியும் பார்க்குறோம். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.